நம்ம உடுமலைப்பேட்டையில் செம்ம ஜூஸியான சிக்கனோட ஆம்பூர் பிரியாணி, அவிச்ச முட்டை, ஃப்ளேவர்ஃபுல்லான சில்லி சிக்கன்லாம் கிடைக்குதா என்ன? அப்படி கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். இது பிரியாணி சீரியஸ் 1. திஸ் இஸ் தினு ஃப்ரம் மைக் அண்ட் மசாலா வித்னு. மறக்காம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக. அந்த சிக்கனை தொடவே முடியலங்க, ஏன்னா அவ்வளோ சாஃப்ட். அதை பிரியாணியோட எடுத்து வாயில் வச்சா நான் அங்கேயே ஃப்ளாட். சிக்கன் பிரியாணியாக சாப்பிட்டு போர் அடிக்குதுங்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்போ சொல்லட்டுமா? ஒரு சில்லி சிக்கன் ப்ளஸ் ஒரு அவிச்ச முட்டை ப்ளஸ் ஒரு எம்டி பிரியாணி. அது அங்கே இருக்க குருமா, தயிர் பச்சடின்னு எதோட வச்சு அடிச்சிங்கனாலும் பிளாஸ்ட் தான். ஒருவேளை பசியில் இருக்கனால நமக்கு நல்லா தெரியுதோ ஃபுட்டுன்னு நிமிந்து பார்த்தா இவ அதோட பசியில் இருப்பா போட்டிருக்கு. கொஞ்சம் பிரியாணிலாம் ஆயிலியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு டீசெண்டாலாம் எனக்கு சாப்பிட தெரியாதுங்க. முட்டையெல்லாம் இப்படி போட்டு பிசைஞ்சு அதோட சில்லியை வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு எந்த அளவுக்கு இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா, அவனோட எம்டி பிரியாணி வந்துட்டுமே அதுக்கப்புறம் 2 தடவை வாங்கிட்டேன். பிரியாணியை கதம் பண்ணிட்டு வெளில வந்தா நம்ம 2 பேர் சாப்பிட்டதுக்கு சேர்த்து பில்லே 320 தான் இருந்தது. ஒரு பீடா வாயில போட்டு கேஷுவலாக அவங்களோட லொக்கேஷனை சொல்கிறேன். நம்ம உடுமலை பழைய பஸ் ஸ்டாண்ட் சத்யா ஷோரூம் ஓட்டின மாதிரி தான் இருக்குது. கடையோட பேர் கிங்ஸ் பக்கெட் பிரியாணி. இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னை நம்பி போகலாம். போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா பை பை.